வணக்கம் வேந்தரின் கண்ணுறுங்கும் வேலை இரவு செய்திகளுக்காக சஞ்சனா. முதலில் தலைப்புச் செய்திகள். 3 தொகுதிகளிலும் ஏப்ரல் 18 இடைத்தேர்தலை நடத்த வேண்டும். தேர்தல் ஆணையத்திடம் திமுக வலியுறுத்தல். தொடரும் அதிமுக வேட்பாளர்களுக்கான நேர்காணல். இடைத்தேர்தல் விருப்ப மனு நாளை மறுநாள் விநியோகம். மதுரையில் தேர்தல் தேதியை மாற்ற கோரிக்கை. வாக்குப்பதிவு நேரத்தை அதிகரிக்க தயார் என அறிவிப்பு. நிர்மலா தேவியை நாளை நேரில் ஆஜர்படுத்தவும் சிபிஐ விசாரணைக்கு மாற்ற கோரும் வழக்கில் உத்தரவு. அரவக்குறிச்சி, திருப்பரங்குன்றம், ஒட்டப்பிடாரம் ஆகிய 3 தொகுதிகளுக்கும் ஏப்ரல் 18ஆம் தேதியே இடைத்தேர்தல் நடத்த தேர்தல் ஆணையத்திடம் வலியுறுத்தப்படும் என திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சென்னை அறிவாலயத்தில் நடைபெற்ற திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்திற்கு பிறகு செய்தியாளர்களை சந்தித்த அவர் 3 தொகுதிகளுக்கு மட்டும் இடைத்தேர்தலை ஒத்திவைத்திருப்பது உள்நோக்கம் கொண்டது என கூறினார். 3 தொகுதிகளுக்கும் தேர்தலை நடத்த ஆணையம் மறுத்தால் நீதிமன்றத்தை நாடுவோம் எனவும் ஸ்டாலின் தெரிவித்தார். இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்ட 18 தொகுதிகளிலும் திமுக மட்டுமே போட்டியிடும் என கூறினார். ஒட்டப்பிடாரம், அரவாக்குறிச்சி, திருப்பரங்குன்றம் இந்த தொகுதிகளில் தேர்தல் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு என்ன காரணம் என்பதை இங்கு இருக்கக்கூடிய தேர்தல் கமிஷனும் சொல்லி இருக்கிறது. தேர்தல் ஆணையத்தை பொறுத்த வரைக்கும் உள்நோக்கத்தோடு செயல்படக்கூடாது. அதனால் எங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தேர்தல் கமிஷனிடத்தில், தலைமை தேர்தல் கமிஷனிடத்தில் நேரம் கேட்டிருக்கிறாங்க. ஆக அவர்கள் மூலமாக நியாயம் கிடைக்கும் என்று எதிர்பார்க்கிறோம். இல்லை என்று சொன்னால் நாங்கள் உயர்நீதிமன்றத்தை, தேவைப்பட்டால் உச்சநீதிமன்றத்தையும் நாங்கள் நாடுவதற்கு முடிவு செஞ்சிருக்கிறோம். திமுக உடனான தொகுதி குறித்த பேச்சுவார்த்தை சுமூகமாக நடைபெற்றது என கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி தெரிவித்துள்ளது. திமுக தொகுதி பங்கீட்டு குழுவை சந்தித்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய கட்சியின் பொதுச் செயலர் ஈஸ்வரன், தங்களுக்கு ஒதுக்கப்படும் தொகுதி எதுவென்பது ஓரிரு நாளில் திமுக தலைமை அறிவிக்கும் என்றார். பேச்சுவார்த்தை சுமூகமாக முடிந்தது. நாங்கள் கேட்ட தொகுதியை கொடுத்திருக்கின்றார்கள். எந்த தொகுதி என்பதை கூட்டணியில் இருக்கிற எல்லா கட்சிகளுக்கும் முடிவாகும் போது திராவிட முன்னேற்ற கழகம் ஒட்டுமொத்தமாக ஓரிரு நாட்களிலே அறிவிப்பார்கள். இதனைத் தொடர்ந்து திமுக தொகுதி பங்கீடு குழுவை சந்தித்த விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் தொல் திருமாவளவன் தொகுதி உடன்பாடு குறித்து பேச்சுவார்த்தை நடத்தினார். இந்த பேச்சுவார்த்தை சுமூகமான முறையில் நடைபெற்றதாக தெரிவித்தார். தோழமை கட்சிகளின் தொகுதிகள் அனைத்தையும் முடிவு செய்த பின்னர் திராவிட முன்னேற்ற கழக தலைவர் அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்கள் விடுதலை சிறுத்தைகளுக்கான தொகுதிகள் எவை என்பதையும் அறிவிப்பார். அதிமுக சார்பில் மக்களவைத் தேர்தலில் போட்டியிட விருப்ப மனு அளித்தவர்களுக்கான நேர்காணல் சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்தில் இன்று தொடங்கியது. அதிமுக ஒருங்கிணைப்பாளர் ஓ. பன்னீர்செல்வம், இணை ஒருங்கிணைப்பாளர் பழனிசாமி முன்னிலையில் நேர்காணல் நடைபெற்றது. 2 நாள் நடைபெறும் நேர்காணலில் சேலம், கள்ளக்குறிச்சி, நாமக்கல், ஈரோடு, திருப்பூர், நீலகிரி, கோயம்புத்தூர், பொள்ளாச்சி, விழுப்புரம் ஆகிய தொகுதிகளுக்கு இன்று நேர்காணல் நடத்தப்பட்டது. அதனைத் தொடர்ந்து பிற்பகல் 3 மணிக்கு தேனி, மதுரை, திண்டுக்கல், விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம், தூத்துக்குடி, தென்காசி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி ஆகிய தொகுதிகளுக்கும் நேர்காணல் நடத்தப்பட்டது. சட்டப்பேரவை இடைத்தேர்தலில் போட்டியிட விருப்பமுள்ள அதிமுகவினர் நாளை மறுநாள் விருப்ப மனுக்களை பெற்றுக்கொள்ளலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமையகத்தில் நாளை மறுநாள் காலை 10 மணி முதல் மாலை 6 மணி வரை விருப்ப மனுக்கள் வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. 25,000 ரூபாய் செலுத்தி விண்ணப்ப படிவங்களை பெற்றுக்கொண்டு அன்று மாலைக்குள் சமர்ப்பிக்க வேண்டும் என கூறப்பட்டுள்ளது. திருவாரூர் பேரவை தொகுதிக்கு ஏற்கனவே விருப்ப மனு பெறப்பட்டு விட்டதால் அவர்கள் மீண்டும் மனு அளிக்க தேவையில்லை எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மதுரை மக்களவை தொகுதிக்கான தேர்தலை ஒத்திவைக்க கோரி உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. மதுரையில் சித்திரை திருவிழா ஏப்ரல் 8ஆம் தேதி தொடங்கி 22ஆம் தேதி வரை நடைபெற உள்ளது.
இதில் கள்ளழகர் மண்டப சேவைகளை ஏற்றுக்கொள்ளும் நிகழ்வு தேர்தல் நடைபெறும் தேதியான ஏப்ரல் 18ஆம் தேதி நடைபெற உள்ளது. மேலும் அன்றைய தினம் தல்லாக்குளத்தில் கள்ளழகர் எதிர் சேவையும் நடைபெற உள்ளது. இதையொட்டி மதுரை விழாக்கோலமாக இருக்கும் என்பதால் அன்றைய தினம் தேர்தல் நடத்தப்பட்டால் வாக்குப்பதிவு வெகுவாக பாதிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. எனவே மதுரை சித்திரை திருவிழாவை கருத்தில் கொண்டு தேர்தல் தேதியை மாற்ற வேண்டும் என பல்வேறு தரப்பினரும் கோரிக்கை விடுத்து வருகின்றனர். வழக்கறிஞர் பார்த்தசாரதி என்பவர் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் இதுகுறித்து வழக்கு தொடர்ந்துள்ளார். இந்த வழக்கு நாளை விசாரணைக்கு வரும் என தெரிகிறது. இதனிடையே செய்தியாளர்களிடம் பேசிய மதுரை மாவட்ட ஆட்சியர் நடராஜன், சித்திரை திருவிழா அன்று உள்ளூர் விடுமுறை என்பதை தேர்தல் ஆணையத்திடம் ஏற்கனவே தெரிவித்துள்ளதாக கூறினார். எனவே தேவையான இடங்களில் வாக்குப்பதிவு நேரத்தை அதிகரிக்க தயாராக இருப்பதாகவும் ஆட்சியர் உறுதியளித்தார். மாவட்ட நிர்வாக சார்பில் நம்மள்ட்ட கேட்கப்பட்ட கேள்வி உள்ளூர் விடுமுறை எந்த தேதி என்று கேட்கப்பட்டது. 2019 சித்திரை திருவிழாவான அன்று உள்ளூர் விடுமுறை என்று தெரியப்படுத்தப்பட்டது. 12 மணிக்குள்ள தேரோட்டம் முடிஞ்சிருதுன்னு சொல்லியிருக்காங்க. அவங்க டைம் இன்க்ரீஸ் பண்ணுங்க, இன்க்ளூடிங் பொலிட்டிக்கல் பார்ட்டி ஃபர்ஸ்ட் ரெப்ரசன்டேஷன் டைம் இன்க்ரீஸ் பண்ணுங்க சொன்னாங்க. we are ready to increase the time. அது போலிங் டைம். கல்லூரி மாணவிகளை தவறான பாதைக்கு அழைக்க முயன்றதாக கூறி கைது செய்யப்பட்டுள்ள பேராசிரியை நிர்மலா தேவியை நாளை ஆஜர்படுத்தும்படி சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. இந்த வழக்கை சிபிஐ விசாரணைக்கு மாற்றக் கோரி சமூக ஆர்வலர் சுகந்தி சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மனு தாக்கல் செய்தார். இந்த மனு மீது இன்று மீண்டும் விசாரணை நடைபெற்றது. அப்போது வழக்கை விசாரித்த நீதிமன்றம் நாளை பிற்பகல் நிர்மலா தேவியை நேரில் ஆஜர்படுத்தும்படி உத்தரவிட்டது. நிர்மலா தேவி தொடர்பான வழக்குகளும் அவரது ஜாமீன் வழக்குகளும் நாளை விசாரிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே மதுரை மத்திய சிறையில் அடைக்கப்பட்டுள்ள நிர்மலா தேவியை அவரது வழக்கறிஞர் பசும்பொன் பாண்டியன் சந்தித்து பேசினார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், நிர்மலா தேவி சிபிசிஐடி போலீசாரால் துன்புறுத்தலுக்கு ஆளாக்கப்பட்டு மனரீதியாக பாதிக்கப்பட்டுள்ளதாக கூறினார். நீதிபதியிடம் தைரியமாக உண்மையை சொல்ல வேண்டும் என நிர்மலா தேவியிடம் கூறியதாக அவர் தெரிவித்தார். சிபிசிஐடி போலீசாரால் துன்புறுத்தப்பட்டிருக்கிறார், அழைக்கப்பட்டிருக்கிறார். அவரே 10 மாத காலம் பொறுத்தது போதும் என்று பொங்கி எழுந்து சிறுவில்புத்தூர் நீதிமன்றத்தில் சிபிசிஐடி போலீசார் என்னை அடித்து துன்புறுத்தித்தான் இந்த வாக்குமூலம் வாங்கினார் என்று சொன்னதுக்கு பின்னாடி இன்றைக்கு எல்லாத்தையும் மூடி மறைக்கலான்னு பார்த்த இந்த அரசுக்கு சரியான பாடத்தை புகட்டுவதற்கு சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை இன்றைக்கு வந்திருப்பதை வரவேற்கிறோம். அரசியல் கட்சி தலைவர்களின் இன்றைய கருத்துக்களை காணலாம். காஷ்மீர் நாடாளுமன்ற தேர்தலுடன் சேர்த்து சட்டப்பேரவை தேர்தல் நடத்த அறிவிப்பு வெளியிடாதது ஏன் என தேசிய மாநாட்டு கட்சித் தலைவர் ஃபரூக் அப்துல்லா கேள்வி எழுப்பியுள்ளார். உள்ளாட்சி தேர்தல் அமைதியாக நடத்தி முடிக்கப்பட்டுள்ளதை குறிப்பிட்டுள்ள ஃபரூக் அப்துல்லா, போதிய அளவில் பாதுகாப்பு படைகள் இருக்கும் நிலையில் ஏன் காஷ்மீருக்கு மட்டும் சட்டப்பேரவை தேர்தல் அறிவிப்பு வெளியிடவில்லை எனவும் கேள்வி எழுப்பியுள்ளார். பிரதமர் பதவி மீது தனக்கு ஆசை இல்லை என்றும் இதற்காகவும் தான் யாரிடமும் நிற்க மாட்டேன் எனவும் மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி பளிச்சென்று பதிலளித்துள்ளார். பிரதமர் பதவிக்கான போட்டியில் தான் இல்லை என விளக்கமளித்துள்ள அவர், RSS அமைப்புக்கும் அந்த எண்ணம் இல்லை என கூறியுள்ளார். வரும் நாடாளுமன்ற தேர்தலில் பஞ்சாப் மாநிலம் அமிர்தசரஸ் தொகுதியில் போட்டியிட முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் தயக்கம் காட்டுவதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்த தொகுதியில் மன்மோகன் சிங் போட்டியிட்டால் சீக்கிய மக்கள் மகிழ்ச்சி அடைவார்கள் என காங்கிரஸ் நிர்வாகிகள் கூறியும் அவர் தயக்கம் காட்டுவதாக தெரிகிறதாம். காஷ்மீர் விவகாரம் தீர்க்கப்பட்டால்தான் அந்த பிரச்சனை முடிவுக்கு வரும் என பாகிஸ்தான் முன்னாள் அதிபர் பர்வேஸ் முஷாரப் தெரிவித்துள்ளார். காஷ்மீர் பிரச்சனைக்கு தீர்வு காணாவிட்டால் இந்தியா பாகிஸ்தான் இடையே நிலவும் பதற்றம் தணியாது என்றும் தாக்குதல்கள் மேலும் அதிகரித்துவிடும் எனவும் அவர் எச்சரித்துள்ளார். நாடாளுமன்ற தேர்தலில் தான் போட்டியிடவில்லை என்றும் தனக்கு பதில் தனது குடும்ப உறுப்பினர்கள் 2 பேர் தேர்தலில் போட்டியிடுவார்கள் என்றும் தேசியவாத காங்கிரஸ் கட்சித் தலைவர் சரத் பவார் தெரிவித்துள்ளார். ஏற்கனவே 14 முறை தேர்தலில் போட்டியிட்டிருப்பதால் இந்த முறை போட்டியிட விரும்பவில்லை எனவும் சரத் பவார் கூறியுள்ளார். தமிழக மக்களை வஞ்சிக்கும் பாரதிய ஜனதா, புதுச்சேரி முதல்வர் நாராயணசாமி குற்றச்சாட்டு. விவரம் விளம்பர இடைவெளிக்கு பிறகு.
செய்திகள் தொடர்கின்றன. நரேந்திர மோடி பிரதமராக இருக்கும் வரை தமிழகத்திற்கும் புதுச்சேரிக்கும் எந்த நன்மையும் நடக்காது என புதுச்சேரி முதல்வர் நாராயணசாமி தெரிவித்துள்ளார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழகத்தில் இடைத்தேர்தலுக்கு பின் ஆட்சி மாற்றம் ஏற்படும் என்றார். பண மதிப்பிழப்பு, ஜிஎஸ்டி, வேலையில்லா திண்டாட்டம், வங்கிக் கணக்கில் 15 லட்சம் ரூபாய் செலுத்துவது உள்ளிட்ட பல திட்டங்களை முறையாக செயல்படுத்தாத பாஜக அரசுக்கு மக்கள் தகுந்த பாடம் புகட்டுவார்கள் என்றும் கூறினார். அது மாநில அந்தஸ்தை பொறுத்த வரைக்கும் பிரதமர் நரேந்திர மோடி இருக்கிற வரைக்கும் மாநில அந்தஸ்து எங்கள் மாநிலத்துக்கு கிடைக்காது. டெல்லியில் போய் போராட்டம் பண்ணோம், சட்டமன்றத்தில் தீர்மானம் போட்டோம், பல கட்ட போராட்டங்கள் நடத்தி பார்த்தோம், தர்ணா இருக்கும்போது அந்த பிரச்சனையை முன்வைத்தோம். ஆனால் பிரதமர் அதற்கு செவி சாய்ப்பதாக இல்லை. ஆனால் மத்தியில் காங்கிரஸ் ஆட்சி வந்தால் கண்டிப்பாக எங்களுக்கு மாநில அந்தஸ்து கிடைக்கும். பிரதமர் உள்ளிட்ட பாரதிய ஜனதாவின் தேசிய அளவிலான தலைவர்கள் தமிழகத்திற்கு பிரச்சாரத்திற்கு வர உள்ளதாக கட்சியின் மாநில தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பாரதிய ஜனதா சார்பில் முன்னாள் எம்பி மற்றும் எம்எல்ஏக்கள் கூட்டம் நாளை மறுநாள் நடைபெறும் என கூறினார். இதில் ஒவ்வொரு தொகுதிக்கும் ஒரு தேர்தல் பொறுப்பாளர்கள் நியமிக்கப்பட்டு தேர்தல் பணியை தொடங்க உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். ஒவ்வொரு தொகுதிக்கும் ஒவ்வொரு பொறுப்பாளர்கள் சிறப்பாக அமர்த்தப்பட்டு அவர்கள் தேர்தல் பணியை மேற்கொள்வார்கள். இன்னும் மத்திய தலைவர்கள், பிரதம மந்திரி அவர்களெல்லாம் இன்னும் தேர்தல் பிரச்சாரத்திற்கு வர இருக்கிறார்கள். இந்த முறை அதிமுக, பாமக, பாஜக, புதிய தமிழகம், தேமுதிக அமைத்திருக்கும் கூட்டணி மிக பிரம்மாண்டமான வெற்றி கூட்டணியாக அமையும். இலங்கை கடற்படையை கண்டித்து ராமேஸ்வரம் மீனவர்கள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட போவதாக தெரிவித்துள்ளனர். ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகத்தில் மீனவர்களின் அவசர ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இதில் இலங்கை அரசு மீனவர்களையும் பறிமுதல் செய்யப்பட்ட நாட்டு படகுகளையும் விடுவிக்க வேண்டும் என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. மேலும் இலங்கை அரசால் கொண்டுவரப்பட்ட புதிய சட்டத்தை திரும்பப் பெற வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட போவதாகவும் அவர்கள் தெரிவித்தனர். நாளை மறுநாள் ராமேஸ்வரம் பேருந்து நிலையத்தில் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட உள்ளதாகவும் மீனவர்கள் அறிவித்துள்ளனர். திருவண்ணாமலை மாவட்டம் நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு தொகுதிக்கு 3 பறக்கும் படைக்குழு, 3 நிலையான குழு என மொத்தம் 48 குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளதாக மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார். ஆட்சியர் அலுவலகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தேர்தல் பணிகளுக்காக 11,500 பேர் தேர்வு செய்யப்பட்டு பயிற்சி அளிக்கப்பட்டு வருவதாக கூறினார். மாவட்டத்தில் மொத்தம் 2,375 வாக்குச்சாவடிகள் மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்ட அவர், அவற்றில் 90 சாவடிகள் பதற்றமானவை என தெரிவித்தார். தேர்தல் நடத்தை விதிமுறை அமலுக்கு வந்துள்ளதால் அதனை கண்காணிக்க 33 பறக்கும் படைகள் அமைக்கப்பட்டுள்ளதாக விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற தேர்தல் முன்னேற்பாடுகள் குறித்து அனைத்து அரசியல் கட்சிகள் உடனான ஆலோசனைக் கூட்டம் விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்றது. இக்கூட்டத்திற்கு பின் செய்தியாளர்களிடம் பேசிய ஆட்சியர் சுப்பிரமணியன், நகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் சுவர் விளம்பரங்கள் முற்றிலும் தடை செய்யப்பட்டுள்ளதாக கூறினார். மாவட்டம் முழுவதும் 3,234 வாக்கு மையங்கள் அமைக்கப்பட உள்ளதாகவும் அதில் 91 வாக்கு மையங்கள் பதற்றமானவை என கருதப்படுவதாகவும் அவர் கூறினார். அரியலூரில் சின்னங்களுடன் கூடிய தலைவர்கள் சிலைகளை மூட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற தேர்தல் குறித்து அனைத்து கட்சியினருடன் நடைபெற்ற கூட்டத்திற்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஜெயங்கொண்டாம் நாடாளுமன்ற தொகுதியில் 1,708 வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் அதில் 194 வாக்குச்சாவடிகள் பதற்றம் நிறைந்தவை எனவும் குறிப்பிட்டார். நேற்று நள்ளிரவு முதல் 18 பறக்கும் படைகள் அமைக்கப்பட்டு சுழற்சி முறையில் கண்காணிப்பு குழுக்கள் சோதனையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக கூறினார். பொது இடங்களில் அனுமதியின்றி விளம்பரம் செய்பவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என கரூர் மாவட்ட ஆட்சியர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். ஆட்சியர் அலுவலகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகள் மற்றும் பொது இடங்களில் அரசியல் கட்சி விளம்பரங்கள் வைக்கக்கூடாது என்றும் சுவர் விளம்பரம் செய்யக்கூடாது என்றும் தெரிவித்தார். தடையை மீறியும் விளம்பரம் செய்தால் அரசு சார்பில் அளிக்கப்படும் என்றும் அதற்கான செலவுகள் அந்த கட்சியின் வேட்பாளரிடம் வசூலிக்கப்படும் என்றும் தெரிவித்தார். கோவை மாவட்டத்தில் 117 வாக்குச்சாவடிகள் மிகவும் பதற்றமானவை என மாவட்ட ஆட்சியர் அறிவித்துள்ளார்.
கோவை ஆட்சியர் அலுவலகத்தில் அரசியல் கட்சிகளுடன் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்திற்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய அவர், முறைகேடுகள் இன்றி தேர்தலை நடத்த உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக தெரிவித்தார். மாவட்டத்தில் மொத்தம் 3470 வாக்குச்சாவடி மையங்கள் உள்ளதாகவும், அவற்றில் 470 வாக்குச்சாவடிகள் பதற்றமானவை என்றும், 117 வாக்குச்சாவடிகள் மிகவும் பதற்றமானவை எனவும் கூறினார். இனி செய்திகளின் தொகுப்பை காணலாம். சென்னையில் தனியார் நிறுவன ஊழியரை கடத்தி 97 லட்சம் ரூபாய் பணத்தை கொள்ளையடித்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஏழுகிணறு பகுதியில் உள்ள தனியார் நிதி நிறுவன ஊழியர் கோபிநாத் என்பவர் பேருந்தில் பயணம் செய்து கொண்டிருந்தார். அப்போது போலீஸ் என கூறி வந்த 3 பேர் கோபிநாத்தின் கையில் விலங்கு மாட்டி காரில் கடத்தி சென்றனர். மேலும் 97 லட்சம் ரூபாய் பணத்தை பற்றிக் கொண்டு கோபிநாத்தை காரில் இருந்து இறக்கிவிட்டு தப்பி சென்றனர். இதுகுறித்து காவல்துறையினர் விசாரித்து வருகின்றனர். திருவாரூரில் நாடாளுமன்ற தேர்தலையொட்டி வாகன சோதனையில் ஈடுபட்ட போலீசார் சந்தேகத்தின் பேரில் 50 லட்சம் ரூபாய் பணத்தை பறிமுதல் செய்து விசாரணை செய்து வருகின்றனர். திருவாரூர் அருகே கானூர் என்ற இடத்தில் நாகப்பட்டினத்தில் இருந்து திருச்சி நோக்கி சென்ற காரை சோதனை செய்ததில் 50 லட்சம் ரூபாய் இருப்பது தெரியவந்தது. தொடர்பாக காரில் இருந்த மூவரிடம் தஞ்சை டிஐஜி மற்றும் கோட்டாட்சியர் விசாரணை நடத்தி வருகின்றனர். காஞ்சிபுரம் மாவட்டம் மேலக்கோட்டையூர் அருகே தனியார் மரக்கடையில் நேரிட்ட தீ விபத்தில் சுமார் 1 கோடி ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் எரிந்து சேதமடைந்தன. மேலக்கோட்டையூர் அருகே உள்ள கோவூர் கிராமத்தில் உள்ள மரக்கடை ஒன்றில் திடீரென தீ விபத்து நேரிட்டது. இதனைத் தொடர்ந்து மரக்கடை முழுவதும் பற்றிய தீ கொழுந்துவிட்டு எரிந்தது. சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்புத்துறையினர் பல மணி நேரம் போராடி தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். மரக்கடை முழுவதும் தீ பற்றியதால் சுமார் 1 கோடி ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் எரிந்து சேதமடைந்தன. மின்கசிவு காரணமாக தீ விபத்து ஏற்பட்டதா என்பது குறித்து காவல்துறையினர் விசாரித்து வருகின்றனர். சிவகங்கை மாவட்டம் தேவக்கோட்டை அருகே கண்டதேவியில் கோயில் திருவிழாவை முன்னிட்டு மாட்டு வண்டி பந்தயம் நடைபெற்றது. இதில் 15 ஜோடி மாடுகள் கலந்து கொண்டன. தேவக்கோட்டை கண்டதேவி கோவில் திருவிழாவில் நடைபெற்ற இப்போட்டியில் மதுரை, சிவகங்கை, புதுக்கோட்டை, திண்டுக்கல், ராமநாதபுரம், தேனி ஆகிய மாவட்டங்களைச் சேர்ந்த 15 ஜோடி மாடுகள் கலந்து கொண்டன. வெற்றி பெற்ற மாடுகளின் உரிமையாளர்களுக்கு ரொக்க பரிசுகள் வழங்கப்பட்டன. இந்த மாட்டு வண்டி பந்தயத்தை ஏராளமான பார்வையாளர்கள் சாலையின் இருபுறங்களிலும் திரண்டு நின்று ரசித்து மகிழ்ந்தனர். அரசியல் களத்தில் உலா வரும் நிஜ தகவல்கள் நிழல் வடிவில் உங்களுக்காக. சமத்துவ பெயரில் கட்சி நடத்தி வரும் நடிகர் கூட்டணிக்காக இரு பெரிய கட்சிகளும் மதிப்பளிக்காத நிலையில் தினமான தலைவர் பக்கம் செல்லலாமா என்ற முடிவில் இருந்தாராம். இலை கட்சி அவருக்கு 1 சீட் கொடுக்க முன்வந்த போதும் அவர் 2 சீட் கேட்டதால் வாய்ப்பு நழுவி போய்விட்டதாம். கட்சி தொடங்கிய சக நடிகர் தனது தலைமையை ஏற்க வேண்டும் என கூறி வருவதால் கமலானவரும் நோ சொல்லிவிட்டாராம். இதனால் வேறு வழியின்றி தனித்து களமிறங்க இருக்கிறாராம் சமத்துவ தலைவர். வேலைக்காரன்னு நினைச்சு நாயகனை துவச்ச மன்னா நடிகர் மேல போலீஸ் வழக்கு போட்டுட்டாங்களாமா. நிறைய தண்ணீர் குடிச்சதுனால மதிமயங்கி போன நடிகர் விதியேன்னு செல்போன்ல பேசிக்கிட்டு இருந்த ஒருத்தரை வேலைக்காரன்னு நினைச்சு துவச்சு எடுத்துட்டாராம். அப்புறமா தான் தெரிஞ்சுதான் அவர் வேலைக்காரன் இல்ல, காவிரியை சேர்ந்த கதாநாயகன்னு. நடிக்கிறதுக்காக வெளியூருக்கு போன நடிகரை புறப்பட்டு வான்னு போலீஸ் சொல்லிருச்சான். தென்னாப்பிரிக்க கிரிக்கெட் அணி அறிவிப்பு. மார்க்ராம், டுமினி, ஆம்லா இடம்பிடிப்பு. விவரம் விளம்பர இடைவெளிக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. இலங்கைக்கு எதிரான கடைசி 2 ஒருநாள் கிரிக்கெட் போட்டிக்கான தென்னாப்பிரிக்க அணியில் மார்க்ராம் சேர்க்கப்பட்டுள்ளார். ஜேபி டுமினி, ஆம்லா ஆகியோரும் அணியில் இடம் பிடித்துள்ளனர். தென்னாப்பிரிக்காவில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள இலங்கை அணி தற்போது ஒருநாள் போட்டித் தொடரில் விளையாடி வருகிறது. முதல் 3 போட்டிகளிலும் தென்னாப்பிரிக்க அணி வெற்றி பெற்று தொடரை கைப்பற்றிய நிலையில் எஞ்சிய 2 போட்டிகளுக்கான தென்னாப்பிரிக்க அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. இதில் கடந்த நவம்பர் மாதத்திற்கு பிறகு அணியில் இடம்பெறாமல் இருந்த மார்க்ராமுக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. இதேபோல் காயத்திலிருந்து மீண்டுள்ள ஜேபி டுமினியும் மூத்த வீரருமான அம்லாவும் அணியில் சேர்க்கப்பட்டுள்ளனர். இனி தங்கம், வெள்ளி விலை நிலவரங்களை காணலாம்.
சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 120 ரூபாய் குறைந்து ஒரு சவரன் விலை 24,616 ரூபாயாகவும் 1 கிராம் தங்கத்தின் விலை 3,077 ரூபாயாகவும் உள்ளது. வெள்ளி விலையில் கிராமுக்கு 10 காசுகள் குறைந்து 1 கிராம் 41 ரூபாய் 50 காசுகளாகவும் 1 கிலோ வெள்ளியின் விலை 41,500 ரூபாயாகவும் உள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஏப்ரல் 18 3 தொகுதிகளிலும் இடைத்தேர்தல் நடத்த வேண்டும் என தேர்தல் ஆணையத்திடம் திமுக வலியுறுத்தியுள்ளது. அதிமுக வேட்பாளர்களுக்கான நேர்காணல் நாளையும் தொடரும் நிலையில் இடைத்தேர்தல் விருப்ப மனு நாளை மறுநாள் அளிக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. மதுரையில் தேர்தல் தேதியை மாற்ற கோரிய விவகாரத்தில் வாக்குப்பதிவு நேரத்தை நீட்டிக்க தயார் என மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார். நிர்மலா தேவியை நாளை நேரில் ஆஜர்படுத்துமாறு காவல்துறைக்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. இத்துடன் வேந்தரின் கண்ணுறங்கும் வேலை இரவு செய்திகள் நிறைவடைந்தன. வேந்தர் டிவி செயலியை பதிவிறக்கம் செய்து முக்கிய செய்திகளை நேர்கள் காணலாம். மீண்டும் நாளை காலை 7 மணிக்கு இளங்கதிர் காலை செய்திகளில் சந்திப்போம். வணக்கம்.